சூரியன் முழுமையாக வெளியில் வந்துவிட்டது. காலை சூரிய உதயத்தை என் அன்பு சொந்தங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இந்த தினத்தில் இப்போது இருந்து பார்க்கின்ற உறவுகளுக்கு நன்றி. உங்கள் மனதுக்கு மகிழ்ச்சி அளித்தால் கமெண்டில் குறிப்பிடவும், லைவில் பதிவு செய்யவும். உறவுகளை எந்த அளவுக்கு இந்த லைவ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். சூரிய உதயம் முழுமையாக வந்துவிட்டது. சூப்பரா? ஓகேங்க. சூரிய கதிர்கள் கடல் நீரில் அப்படி அடிக்குது. அதுவும் பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்குது. சிவந்த மேகங்கள் மாறி வெண்மேகங்கள் ஆகிவிட்டது. இப்போ இன்னொரு அற்புத காட்சி, ரெயின்போ, அதாவது வானவில் போட்டிருக்குது. இது என்றைக்கும் கிடைக்காத ஒரு காட்சி. வானவில் போட்டிருக்குது. நல்லா தெரியுதா? இன்றைய தினத்தில் இப்பொழுது லைவில் கலந்து கொண்ட உறவுகள்லாம் கொடுத்து வச்சவர்கள். இந்த வானில் காண்பது அரிது. அது இன்றைய தினத்தில் எங்கள் குளச்சல் பகுதியில் இருக்குது. அது எனக்கு எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இந்த வெண்மேகம் இல்லை என்றால் இன்னும் கூட தெளிவாக தெரியும். ஆனாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் காட்டுறேன். அப்படியே ஒரு அரை ரவுண்டு அந்த வெண்மேகத்துக்குள்ளே இந்த பக்கம் நல்லா தெரியுது. அந்த மேகத்துக்குள்ளே அந்த வானவில் போயிடுச்சு. அதனால் ரொம்ப கிளியராக தெரியல. ஆனாலும் இன்னைக்கு ஒரு அற்புதமான காட்சி, வானவில். எனக்கு லைக் செய்த உறவுகளுக்கு நன்றி. சூரிய உதயம் ப்ளஸ் வானவில் காட்சி இன்றைய தினத்தில் சிறப்பு பதிவை கொடுத்து கொண்டிருப்பவர் உங்கள் அன்பு சகோதரன் குளச்சல் பாபு 10 என்ற யூடியூபர். வானவில் என்பது 7 நிறங்களில் இருக்கும். அது ஒரு சில நிறங்கள் நம் கண்களுக்கு தெரியும். குட் மார்னிங் மணிசேகரா. இந்த தினத்தில் சூரிய உதயத்தை காமிச்சேன். சூரிய உதயம் மேலே வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம திரும்பி பார்த்தோம்னா மேற்கு திசையில் இந்த வானவில் இருக்குது. டீயெல்லாம் ஆச்சு ப்ரோ, டீயெல்லாம் ஆச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஆயிடுச்சு. இந்த வானவில் என்பது எப்போது நம்ம பார்க்க முடியாது, அது உங்களுக்கும் தெரியும். அப்பா